ஹே ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, கோல்டு சேயோ ஹார்ட் மாடலோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்ப நாள் ஆச்சு. வேணா ஒரு டைம் நீங்கள் போய் கால் பண்ணிவிட்டு வந்துட்டு ஸ்டோரி கேளுங்க. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணினேன். ஓகேவா? சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டேய் ஜங்குக்கா, ஒழுங்கா கூப்பிட்டுடா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் தான் சொன்னால் கேளு. நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல. மறுபடியும் எதுக்குடா இந்த மாதிரி பேமை விட்டு என்னை பயம்படுத்தி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான்டா பேசிக்கிட்டு இருக்கான். சைடு ஜங்குக்கு தான், சும்மா நிறுத்துடா, சும்மா நொய்யின்னு அந்த வாயை கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணுறாதா. எப்பா ஓட்ட வாயில் ஈப்போ இந்த மாதிரி லொடன்ட்டு. ஜங்குக்கா கடுப்பேத்தாத, புரியுதா? ஒழுங்கா பேமை கூப்பிடு அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான், சரி ஓகே, நான் என் பேமை கூப்பிட்றேன். ஆனால் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், புரியுதா? நான் எதுக்கடா நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணும்? எனக்கு வேறு வேலை இல்லையா? ஏய், நான் யாருன்னு தெரியுமாடா? ஜிமின்ரா, ஜிமின், புரியுதா? அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். சைடு ஜங்குக்கு தான், ஏய் ஜஸ்ட் ஸ்டாப் இட். சும்மா விட்டால் போனால் போகுதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பேசிகிட்டே போகிற. ஏன் ஜிமின்னா பெரிய புலிப்படையா நாங்கள் பார்த்து ஐயோ புலி வருதுன்னு பயந்துட்டு போகிறதுக்கு? நீயும் ஹியூமன் தானே, நானும் ஹியூமன் தானே, விட்டு ரொம்ப ஓவராக தான் வாய் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஜிமின் கிட்ட க்ளோஸாக வரான். இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஒரு ரொக்கு விட்றான்டா. அப்படியே அப்படி முறைக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு தான், முறைக்காத, முறைச்சுன்னு வச்சுக்கவ கண்ணு மொழி நோண்டி கையில் கொடுத்துறேன். டேய் ஜங்குக்கா, ரொம்ப ஓவராக போகிற, பார்த்துக்க. ஹேய் செல்லம், கோவத்தை கண்ட்ரோல் பண்ண பாரு, ஃபேஸ் எல்லாம் பிங்காக ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? அதுவா, நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன். ஆனால் அதுக்கு முன்ன எனக்குன்னு ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் நீ ஓகே சொல்லு, நான் வந்து ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் அந்த வீடியோ ஆன் பண்ணியிருப்பாளடா, அதை கையில் வச்சுட்டு அப்படியே ஜிமின் பக்கத்தில் தான் வரான். வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் அவன் ஃபோனை வச்சுட்டு, நீ சொல்கிற மாதிரி உன் கம்பெனியில் நான் வந்து ஆட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதில் வர ப்ராஃபிட்டில் ஸோ எனக்கு வந்து ஒரு 30% நீ கொடுக்கணும், ஓகேவா? வாட், என்ன 30%? ஏய், நீ சும்மா ஆக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு 30% கேட்குதா? அதில் நாங்கள் எங்கள் எனர்ஜி ஃபுல்லாக வச்சு நாங்கள் அதில் உழைக்கிறோண்டா. எங்களுக்கு 70%? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், இங்கே பாரு, உன்னோட கம்பெனியோட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட வந்து 30% கேட்குறேன், புரியுதா? இதுக்கெல்லாம் ஓகேனா சொல்ல, நான் அதுக்கு வந்து ஷைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் யோசிக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக்கை பார்த்து ஒரு முறைச்சிட்டு, ஓகே அப்படின்ட்டு, சரி ஓகே நீ சைன் பண்ணு, நீ சொல்கிற மாதிரி 30% நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லக்குள்ள, இங்கே பார் ஸ்ட்ராங்காக சொல்லுடா, ஸ்ட்ராங்காக சொல்லு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுவான், ஜங்குக்க ஓங்கி ஒரே மெதி தாண்டா, அப்படியே வேகமாக மெதிப்பான். அந்த பில்டிங்கே ஒரு மாதிரி ஷேக் ஆகும். டேய் இருமை, என்னடா பில்டிங்கே ஷேக் ஆகுது? அந்தளவுக்கு நீ பவர்ஃபுல்லாலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்கு கேட்குறப்ப, டேய் வெண்ண மோனை, டேய் பில்டிங் ஏதோ ஷேக் ஆகுதுடா, ஏதோ நிலநடுக்க மாதிரி தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் ஒரு மாதிரி பயப்படுறான். இந்த சைடு ஜங்குக்கு தான், அடியாத்தி என்னடா சொல்கிற? டேய் நான் வீட்டுக்கு ஒரே பையன்டா. நாங்கள் மட்டும் என்ன 7 வச்சுருக்கோம், நானும் வீட்டுக்கு ஒரு பையன்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மறுபடியும் சண்டை கட்டிக்கிறாங்க.
இப்போ அந்த பில்டிங்கே ஒரு மாதிரி ஷேக் ஆகுதுடா. இந்த சைடு ஜிமின் என்ன பண்ணுறான், டேய் எருமை மாட்டு தலையா முன்ன வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே தான் போகிறாங்க. போகலான்ட்டு போகிறப்ப என்னென்னா ஒரு இடத்துல வந்துட்டு அந்த பால்கனி மாதிரி இருக்கும்டா. சரி அதில் ஓடலான்ட்டு ஓடக்குள்ளே இந்த சைடு வந்து ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஸ்லிப் ஆகிட்டு அந்த அப்படியே கீழே விழுந்துடுறான். இந்த சைடு கீழே விழுந்து அந்த கம்பி அப்படியே பிடிச்சிட்டு இருக்கான். இந்த சைடு ஜங்குக்கு தான், டேய் உயிரோட தான் இருக்கியா இல்லை போயிட்டியாடா, உன் உயிரை எடுக்காமல் நான் எப்பட்றா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த கம்பியில் தொங்கிட்டு சொல்லிட்டு இருப்பான்டா. இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே எட்டி பார்த்துட்டு இதுக்கு தான் சொன்னேன் ஆணவத்தில் அலையக்கூடாதுங்கிறது பார்த்தியா. இப்போ அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்க, டேய் பிடிச்சிட்டோம் முன்னே ஹெல்ப் பண்ணுறா, பண்ணுறேன் கத்தாத, அந்த வாயை கொஞ்சம் மூடி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா ஜிமினுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணலான்ட்டு கிட்ட போய் ஹேண்டை கொடுப்பான்டா. ஸோ டக்குன்னு ஸ்லிப் ஆகிட்டு என்ன பண்ணுவான், அவனும் அந்த கம்பியிலே தொங்கிடுவான். இப்போ 2 பேருமே வந்துட்டு அந்த கம்பியில் தான் தொங்கிட்டு இருக்காங்க. பில்டிங் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த சைடு ஜிமின் தான், ஐயோ குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 குடும்பம் டிங்குன்னு அடித்தான். அந்த மாதிரி உன்னை நம்பி அங்கேருந்து நீங்கள் ஃப்ரான்ச்சுக்கு வந்து என்னை இங்கே அந்த இடத்துல தொங்க விட்டலடா. டேய் வாய் பேசாதடா, முன்ன நம்ம எப்படி தப்பிக்குன்ற வழியை பாடுறா. இதுக்கு மேலே எங்கடா தப்பிக்கிறது, இல்லை இதுக்கு மேலே எங்கே தப்பிக்கிறது, கீழே எட்டி பாருடா, கீழே விழுந்தெல்லாம் சொல்லியாக நொறுங்கி போயிடும்டா, ஒன்றுத்துக்கும் ஆகாதடா. ஐயோ இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பேசுதுன்னே தெரியுது. அப்படியே எட்டி பார்த்துட்டு, ஆத்தா காளியத்தா மாரியாத்தா என்னை மட்டும் காப்பாத்தா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஜங்குக்கு பண்ணுவான். இப்போ ஜிமின் தான், இப்படிலாம் என்ன வச்சுருக்காதா, அப்புறம் பார்த்துக்கோ எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ முடிட்டு நீ தப்பிக்கிற வழியை பாரு. டே வெண்ண மவனை 2 பேருமே அந்த இடத்துல தான் தொங்குறோம், எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு ஜங்குக்கு தான், அதுவும் கரெக்டு தான், இருடா நான் என்னோடய செக்யூரிட்டிக்கு கால் பண்ணுறேன். டேய் நீ நிஜமாலுமே பைத்தியமா இல்லை பைத்தியமா நடிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறப்ப, ஏன்டா என்னடாச்சு, ஏன்டா நம்ம தொங்கிட்டு இருக்கோம் 2 கையில் கம்பியை பிடிச்சிட்டு, இப்போ எங்கடா அவனுக்கு நீ கால் பண்ண போகிற, அதுவும் கரெக்டு தான், ஐயோ 30% ஆசைப்பட்டு என் உயிரும் மொத்தமும் நீங்கே போயிட மாட்டுது. டேய் நான் இன்னும் யாரையும் சைட்டு கூட அடிக்கலடா, யாரையும் லவ் பண்ணலடா, யார் கூடயும் அப்படி இப்படி மேட்ரு கூட பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், இருக்கவங்க மட்டும் என்னவா டெய்லி ஒருத்தன் கூட நான் போயிட்டு வந்துட்டா இருக்கேன், நீ பண்ணாலும் பண்ணுவடா, நீ எவ்வளோ பெரிய ஆள், நான் எதுவுமே பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கு பார்த்து அப்படியே முறைப்பான். டேய் முறைக்காதடா, முறைக்காத, பயமாக இருக்கே, ஐயோ காட் ஜீசஸ் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடவுளையும் கூப்பிடுவான் அந்த சைடு. ஆமாம் நீ முன்னே என்ன சாமி கூப்பிட்ற, டேய் இப்போ அதோட முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பில்டிங் ரொம்ப ஷேக் ஆகும்டா. ஷேக் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பியால் அவங்களால பிடிக்க முடியாமல் அப்படியே வலிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே கீழே விழுவாங்க. கீழே விழுவுக்குள்ளே பார்த்தா வந்துட்டு அங்கே கீழே வந்து ஒயிட் காட்டனில் வந்துட்டு ஸோ அந்த பலூன் மாதிரி இருக்கும், அதில் விழுந்துருவாங்க. ஏன்னா ஷூட்டிங்காக அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் வந்து விழுந்துடுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் ஜிமின்னு தான் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே விழுந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஸோ அந்த வெறும் வானம் மட்டும்தானே தெரியும். பார்த்துட்டு இந்த சைடு ஜங்குக்கு தான், என்னடா ஜிமினா சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா என்ன, எல்லாம் வெள்ளை வெள்ளையாக தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின், அதுவும் காட்டுதான்டா, சொர்க்கத்துக்கு வந்திருக்குமா நரகத்துக்கு வந்திருக்குமான்னு தான் தெரியல, எப்படி நீலாம் உனக்கு இருக்கிற கேரக்டருக்குலாம் நீ நரகத்துக்கு தாண்டா போவ, ஏதோ நான் எனக்கு இருக்கிற கேரக்டருக்கு நானும் சொர்க்கத்துக்கு தாண்டா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான் ஜிமினை பார்த்து முறைப்பான். என்னடா முறைக்கிற, என்ன முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான், ஏன்டா செத்து நீலாம் திறந்த மாட்டேல்ல, இங்கே வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க, டேய் நானும் ஆல்ரெடி ரொம்ப நல்லவன்டா, அதனால தானே நீ என் கையை பிடிச்சிட்டே கீழே விழுந்து டை ஆனதுனால தானே நான் சொர்க்கத்துக்கு என் கூட வந்துட்டேன், இல்லைன்னா நீ நரகத்துக்கு தாண்டா போயிருப்பேன், ராட்சஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இந்த சைடு ஜிம்மி தான், யாரை பார்த்துடா ராட்சசன் சொல்கிறேன், நீ தானே ராட்சசன், அப்புறம் குரங்கு, பன்னி, அப்புறம் பேய், பிசாசு, காட்டேரி, மோட்டேரி, அப்புறம் பிசாசு, குட்டி பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பான்.
இந்த சைடு ஜங்குக்கு தான், ஏண்டா அவ்வளோதான் வார்த்தை இருக்கா இன்னும் இல்லாத இருக்கா என்ன, சொர்க்கத்துக்கு வந்து நீ இந்த போடு போட்டுட்ருக்கல, ஏய் முன்ன என் கை விடு, நீ நரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த பலூன் மேலே 2 பேர் வந்து சண்டை போட்டுட்ருப்பாங்கடா. இப்போ அங்கே 4-5 பேர் வந்து, ஏப்பா எவ்வளோ நேரம் தான் சண்டை போட்டுட்ருக்கலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இந்த சைடு ஜங்குக்கு தான், ஏய் யார் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்ப்பாங்க இவங்க 2 பேருமே. இந்த சைடு கீழே இறங்குறீங்களா இல்லையா, ஓ சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கீங்களா, இங்கே பாருங்கள் அவன் வேணாம், அவன் என் கூட வந்தானா நான் சொர்க்கத்துக்கு வரமாட்டேன், நான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிம்மி தான், நானும் தான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன், இவனை என் கூட கூப்பிட்டு வராதிங்க, இவன் அங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு வந்தானா சொர்க்கமே கெட்டு போயிடும், நாசமாக போயிடும், அதனால் அவனை நரகத்துக்கு அனுப்பிவிட்டா தான் நான் அவங்க கூட சொர்க்கத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிம்மின்னு சொல்லுவான். அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, மண்டை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யோ கீழே இறங்கி வாங்கயா, எங்கே செத்து போனோமா நான் சொர்க்கம் நரகம் சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க, உயிரோட தான் இருக்கீங்க, அவ்வளோ பெரிய மாடியிலேருந்து விழுந்து கீழே ஒன்றும் ஆகலை, நாங்கள் காப்பாற்றுனது எங்களுக்கு டேங்க் சொல்லுங்க பார்த்தோன்னா இங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அங்கே இருக்குங்க சொல்லுவாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான், அப்போ நாங்கள் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜீக்குக்கு 2 பேரும் சேர்ந்து கோரஸாக சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் சாகலை, முன்னே கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேர்த்தையும் கீழே இறக்கிடுவாங்க. இறங்கி பார்த்தா அங்கே இருக்கவங்க மொத்த பேரும் இவங்கள தான் பார்த்துட்ருப்பாங்க. ஏன்னா இவங்க அந்தளவுக்கு அங்கே சண்டை போட்டிருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஐயோ ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவோம், ஹெட்டை டவுன் பண்ணிக்குவான். அந்த பக்கம் ஜிம்மின்னு அப்படி தான் பண்ணிக்குவான். இப்படியே தான்டா இவங்க 2 பேரும் திருப்பி ஜீக்கோக்கு 2 பேர் பார்த்து ஒரு முறைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து என்னென்னா நெக்ஸ்ட் வந்து சியோல் வந்திருப்பாங்க. சியோல் வந்ததுக்கப்புறம் ஜங்குக் சொன்ன மாதிரியே ஜிமினோட கம்பெனிக்கு வந்துட்டு அவனோட ஆட்டில் வந்து நடித்து நல்ல ஒரு டெவலப் ஆகிருப்பான். ஏன்னா ஆல்ரெடி ஜங்குக்கே வந்து செம மாடலாக இருந்திருப்பான் அந்த கம்பெனிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து ஜிமின் கூட வந்து டைப் வச்சதுக்கப்புறம் இந்த ஜிமினோட கம்பெனி நல்லா ஃபேமஸ் ஆகிருக்கும். நல்லா வந்துட்டு அந்த கம்பெனியே வந்து செம ஃபேமஸாக அந்த சியோலே நம்பர் 1 கம்பெனியாக வந்து வந்திருக்கும். இந்த பக்கம் ஜங்குக்கு ஜிமின் கிட்ட கேட்ட மாதிரியே ஜிமின் என்ன பண்ணியிருப்பான்னா ஜங்குக்கு வந்து அந்த 30% உண்டான அந்த ப்ராஃபிட் வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கு பண்ணியிருப்பான். ஜங்குக்கும் அதில் ஹாப்பியாக இருந்திருப்பான், ஜிமினும் ஹாப்பியாக இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமினோட கம்பெனியில் எந்த ஒரு ஆடாக இருந்தாலும் ஜங்குக்கு தான் வந்து ஆட் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஜிமினும் ஜங்குக்கும் ஓகேன்னு சொல்லியிருப்பான். இப்போ இப்படியே தான் வந்து டேஸஸ்ஸு மந்த்து அப்படியே போயிட்டுருக்கூட அந்த சைடு ஜிமின் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டான். அதே மாதிரி தான் ஜங்குக்கும் ரொம்ப பெரிய மாடல் ஆகிட்டான். ஸோ அவங்கவுங்க ஒர்க்கில் வந்து அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போ அப்படியே தான் ஒன் ஃபைன் டே வந்துட்டு நம்ம ஜிமினோட வீட்டில் பார்க்கலாம் வாங்கடா. இப்போ இந்த சைடு ஜிமினோட டேட் தான், ஜிமின் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜிமின், நீ இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸாக வருவேன்னு, சாரி ஜிமின், உன்னோட இதில் நான் வந்து நம்பிக்கை இல்லாமல் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த சைடு ஜிமின் தான், பரவாயில்லப்பா இப்போயே தான் என்ன நம்பினீங்கல்ல, நானும் ஒரு பிஸ்னஸ் மேனர்ட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். ஓகே சரி இப்போயே ஏஜ் ஆயிடுச்சு, நீ எவ்வளோ நாளைக்கு எப்படி இருக்கலான் இருக்க, மேரேஜ் பண்ணிக்கலான்னு எதாவது ஐடியா இருக்கா இல்லையா, அப்பா நீங்கள் பாருங்கள், நீங்கள் இதுக்கு நான் வந்து என்னோடய ஆம்பிஷனை வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன், இதனால் எனக்கு இதுக்கு மேலே ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் தாராளமாக உங்கள் கம்பெனி என் பேர் எழுதி கொடுக்கலாம், நான் அந்த கம்பெனி வந்து சேஃபாக பார்த்துக்குவேன், இன்னும் நல்லா பிக்கஸ்ட்டு பார்க்கு இன்ட்ரெஸ்டின்னு நான் வந்து பேர் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். அந்த சைடு பார்க்கு தான், அது எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கை வந்துருச்சு, இதுக்கு மேலே வந்துட்டு நீ இப்படிலாம் கேட்பேன்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் வந்து வக்கீல்கிட்ட சொல்லி எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து உன் பேரில் எழுதி வச்சிட்டேன், ஓகேவா, இதுக்கு மேலே நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதா இருக்குது, அதுவாது கரெக்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமினோட டேட் கேட்பாங்க. அப்பா நீங்கள் வேறு, ஒரு கழுதியை கட்டிக்க சொன்னால் கூட நான் கட்டிக்குவேன், நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன, எனக்கு ஏஜ் ஆகுது, ஓகே நான் பண்ணிக்கிறேன்ப்பா, நீங்கள் வந்துட்டு எனக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பாருங்கள், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள இந்த சைடு பார்க்கு தான், என் புள்ள தான்ப்பா என்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி பாராட்டிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க போயிடுவாங்க ஹாப்பியாக. அந்த சைடு ஜிமினும் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுவான். இப்போ அப்படியே நம்மளோட ஜங்குக் சைடு பார்க்கலாம் வாங்கடா. இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக்கா 7 வயசு ஆகுது, எப்போ தாண்டா மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்க, இவ்வளோ நாளாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன், அதான் எவ்வளோ பெரிய ஃபேமஸான மாடலாக ஆகிட்டல, இதுக்கு மேலே என்னடா, இதுக்கு மேலேயாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லையா, அப்பா ஏன் ஆத்தா, என்னை பெத்த ஆத்தா, இப்போயாவது உன் பிள்ளைக்கு வயசாகுதேன்னு நினச்சி
நீ வந்து எனக்கு பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டல, அது போதும் எனக்கு. சீக்கிரம் சீக்கிரம் நல்ல பொண்ணாக பார்த்து எனக்கு மேரேஜ் பண்ணி வையாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா சிரிச்சிட்டு, ஓ அப்போ சார் எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா என்ன? ஆமாம், எனக்கும் 30 வயசு ஆக போதில்ல. சரி எவ்வளோ நாள் தான் நானும் உங்ககிட்ட வேணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்காம இருக்கிறது. சரி நீயா சொல்லுவேன்னு பார்த்தேன், நான் அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் சிரிச்சிட்டு, ஓகே ஓகே, உனக்குன்னு ஒரு நல்ல வரனா பார்த்துருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கோட அம்மா கேட்குறப்ப இந்த சைடு ஜங்குக்கு தான், அம்மா நீ ஒரு பேயை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் கூட நான் பண்ணிக்க ரெடி, ஓகேவா, சீக்கிரம். ஆனால் வந்துட்டு பட் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும், எனக்கு மேட்ச் ஆனவனாக இருக்கணும், பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா தான், ஓகே என்கிட்ட விட்டல, நான் பர்ஃபெக்டாக பார்த்து உனக்கான பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் ஒரே வெக்கம். ஏன்னா அவனுக்கு மேரேஜ் ஆக போகுதில்ல, அவனால் வெக்க தாங்கலை. இந்த சைடு என்ன பண்ணுறான்னா காய்க்கு கால் பண்ணி, டே மச்சான் ஓ மச்சானுக்கு கல்யாணம் ஆக போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு காயும், ஓகேடா மச்சான் கங்க்ராச்சுலேஷன், பார்த்துடா அந்த ஜிமின் மாதிரி ஏதாவது மாப்பிள்ளை வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான், டேய் நான் நல்ல மூடில் இருக்கேன், இப்போ ஏன்டா அவனை ஞாபகப்படுத்துறேன்? இல்லைடா உங்கள் அம்மா பொறுப்பில் விட்டுருக்கியே அதான் கேட்டேன். அதெல்லாம் எங்கள் ஆத்தா எனக்கு நல்ல பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் தான் பாப்பா, நீ ஒன்றும் வந்து எனக்கு சாபம் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ காய் தான் சிரிச்சிட்டு செர கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஒர்க்கு பார்ப்பாங்க. இப்படியே தான் வந்து ஒரு 3 மந்த் ஆயிருக்கும்டா ஜிமின் வீட்லேயும் சரி ஜங்குக் வீட்லேயும் சரி. ஸோ இவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே அலைன்ஸ் பார்த்துருப்பாங்க. இப்போ ஒன் ஃபைன் டே இந்த சைடு ஜங்குக்கும் மேரேஜ் ஆக போகுது, ஜிமினுக்கும் மேரேஜ் ஆக போகுதுடா. இப்போ அந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி வெட்டிங் ஹால் தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு தான் அங்கே ஸ்டேஜில் அப்படியே வந்துட்டு அந்த மேரேஜுக்கான அந்த ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிக்கிட்டு அழகாக ஒரு மாதிரி ஹாட்டாக க்யூட்டாக வந்துட்டு அந்த ஸ்டேஜ் நின்றுட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிக்கிட்டு. இந்த சைடு நம்ம ஜிமினும் என்ன பண்ணுவான்னா அதே மாதிரி தான் அவங்க அப்பா கூட பேசிக்கிட்டே அவங்க அப்பா ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த மேரேஜ் ஹாலுக்குள்ளே தான் என்ட்ரன்ஸ் ஆகிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்துட்டு ஒரு பர்சன் கிட்ட தான் வந்து நிற்கிறான் நம்ம ஜிமின்னு. சரி அந்த பர்சன் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே திரும்பி நம்ம ஜிமினை தான் பார்ப்பாங்க. ஜிமினும் அப்போ தான் ஹெட் அப் பண்ணி அந்த பர்சனை பார்ப்பாங்க. 2 பேருமே அப்படியே ஷாக்காக பார்ப்பாங்க. இந்த சைடு ஜிமின் தான், நீயா, அந்த சைடு ஜங்குக்கு நீயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ ஷாக்காக பார்ப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் நீயான்னு கேட்குறது அங்கே இருக்கவங்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த சைடு ஜிமினோட ஃப்ரெண்டு பேக்கானுக்கும் சிரிப்பு தாங்கலை, அந்த சைடு ஜங்குக்கோட ஃப்ரெண்டு காய்க்கும் சிரிப்பு தாங்கலை. ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்கு தான் மேரேஜ் ஆக போகுது. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே திரும்பி கேராக ஒரு லுக்கு விட்டுட்டு அவன் ஜிமினோட அப்பாவை தான் அப்படியே முறைப்பான். அதே மாதிரி தான் ஜங்குக்கும் அப்படியே டேர்ன் பண்ணி அவங்க ஜங்குக்கு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படி முறைப்பான். இந்த சைடு ஜிமின் தான், நீயா போய் உன்னையா நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் ஷட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான், கருமா போய் உன்னையா என் தலையில் கட்டி வைக்க பார்க்குறாங்க, ஐயோ ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி ஜங்குக்கு பண்ணுவான். இப்போ ஜிமின் தான், அப்பா ஒரு கழுதையை கட்டிக்க சொன்னால் கூட நான் கட்டிக்கிறேன்னு சொன்னேன், அதுக்குன்னு போய் இவனையா கூப்பிட்டு வந்து நிற்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கு தான், ஆத்தா ஒரு பேயை கல்யாணம் பண்ணிக்கினாலும் நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அதுக்குன்னு இவனை கொண்டு வந்து எப்படி நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இந்த சைடு ஜிமினோட அப்பாவுக்கும் ஒன்றும் புரியாது, ஜங்குக்கோட அம்மாவுக்கும் ஒன்றும் புரியாது. என்னன்ற மாதிரி இவங்க 2 பேரும் திருன்னு மொழிப்பாங்க. இந்த சைடு, இந்த உலகத்தில் யாரை வேணாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கோண்டா, ஆனால் ஒன்று மட்டும் நான் பண்ணவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு ஜங்குக்கு தான், எங்களுக்கு மட்டும் பாரு ஒன்றை தான் அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பாரு, போடா வெண்ணெய் கொட்டை பயலை, நானும் இந்த உலகத்தில் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோண்டா, ஆனால் ஒன்று மட்டும் கல்யாணமே பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமி தான்,
இங்கே பாரு டேட், இங்கே பாருங்கள், ரோட்டில் போகிற பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் கூட நான் பண்ணிக்குவேன், ஆனால் இவனை என்னால் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஜிமின் டேட் பக்கத்தில் போய் ஜிமினி நிற்குவான். இந்த சைடு ஜங்குக்கு தான், இங்கே பாரு ஆத்தா, ரோட்டில் போகிற பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கூட நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஆனால் இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். உங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஒன்றுமே புரியாது. டேய் என்னடா இப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கல. இந்த சைடு ஜிமி தான், நான் வாழ்க்கையில் மறக்கவும் முடியாத ஒருத்தன், மன்னிக்கவும் முடியாத ஒருத்தனா அது இவன் மட்டும்தான்பா. இவன்லாம் என்னால் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான், எங்களுக்கு மட்டும் ஆசைப்பாரு, என்னாலையும் உன்னால் வாழ்க்கை துணையை ஏற்றுக்கவே முடியாது. இங்கே பாருமா, நீ யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி இந்த ஸ்டேஜில் இருக்காங்களே, ஆனால் இவனை என்னால் மேரேஜ் பண்ணிக்கவே முடியாது, அது கட்டன் ரைட்டாக நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் எங்களுக்கு மட்டும் ஆசைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் பண்ணுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பண்ணுவான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான், இங்கே பாரு ஜிமின், இங்கே பாரு, இவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உனக்கு என் கம்பெனியில் எல்லா பொறுப்பும் இருக்குது, இல்லைன்னா நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்பா என்னப்பா சொல்கிற? ஆமாம், இவன் எவ்வளோ பெரிய மாடல் தெரியுமா, இவன் நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட கம்பெனி இன்னும் எவ்வளோ டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமினோட அப்பா சொல்லுவாங்க. இந்த சைடு ஜங்குக்கு அப்படியே தலையில் தூக்கி வச்சோமே, பார்த்துக்க என்னோட ஐயாவோட பெருமையை அப்படின்ற மாதிரி ஜிமினை பார்த்து நக்கலை ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பான். இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா தான், இங்கே பாரு ஜங்கு, இங்கே பாரு, எனக்கு எந்த பையனையும் பிடிக்கல, எந்த பொண்ணும் பிடிக்கல, எனக்கு இந்த குழந்தைய தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, பாரு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கான்னு, இவனை போய் ராட்சசன் சொல்கிற? அவன் குழந்தைடா, அவன் குழந்தை, அவன் எனக்காக எப்படிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கான் தெரியுமா. நான் ஒரு நாள் வந்துட்டு முடியாமல் வந்து நான் ஒரு நாள் வந்துட்டு மாலுக்கு போயிருந்தேன். அப்போ தெரியாதனமாக தலை சுற்றி கீழே விழுந்து போயிட்டேன். அங்கே அத்தனை பேர் போனாங்க வந்தாங்க, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. இந்த குழந்தை தான் பாவம் என்னை வந்து பார்த்துச்சு, டேக் கேர் பண்ணி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு வந்து சேஃபாக விட்டுட்டு போச்சு. அப்போயும் முடிவு பண்ணிட்டேன், இவன் தான் உன்னோட லைஃப் பார்ட்னர்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கோட அம்மா சொல்லுவாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான், ஐயோ இவனை பற்றி தெரியாத ஆத்தா இந்த புகழுதே, அவனை பற்றி எனக்கு தானே தெரியும், ஏன் ஆத்தா உனக்கு என்ன, இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்துருவேன், சரின்னு விட்டுட்டு போயிடுவேன், காலை மட்டும் நாளைக்கு நான் தானே அவன் கூட கஷ்டப்படணும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி புலம்புவான். இந்த சைடு ஜிமின் தான், பார்த்துக்கடா என் பெருமையை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு ஜிமின் சொல்லுவான். இப்போ இந்த சைடு ஜங்குக்கோட அம்மாவும் ஜிமினோட அப்பாவும், உங்களுக்கு 2 பேருக்கு தான் மேரேஜ், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு ஓகேனா சொல்லுங்கள், இல்லைன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் இங்கே இந்த இடத்துல நாங்கள் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்குவாங்க. இந்த சைடு ஜங்குக்குக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஜிமினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ ஜங்குக்கு தான் ஜிமின் கிட்ட வந்துட்டு, டேய் உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் என் ஆத்தாக்காரியே மயக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், டேய் வளர்ந்தவன, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் என் அப்பங்காரனே மயக்கிறப்ப, இருடா இரு, இவ்வளோ நாளாக உனக்கு எப்படா பழி வாங்குறதுன்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் என் அப்பனா பார்த்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்றி கொடுத்துட்டான், இனிமேல் 24 ஹவர்ஸும் என் கண்ணு முன்னாடியே இருப்பேன், ஒன்று ஒன்றுவா சித்திரவதை பண்ணி நான் டார்ச்சர் பண்ணலை, என் பேர் பார்க் ஜிமினிலடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான், அதுதான்டா நானும் சொல்கிறேன், தெரிஞ்சோ தெரியாமலோ என் ஆத்தாக்காரி எனக்கு ஒரு நல்ல ஒரு இது பண்ணியிருக்கா, இவ்வளோ நாளாக உன்னை எப்படா நானும் பழி வாங்குறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இனிமேல் 24 ஹவர்ஸும் உன் கூடவே இருந்து உன்னை அணுவா இன்ச்சு பை இன்ச்சா என்ன பண்ண போகிற, பழி வாங்க போகிறேன்னு சொன்னேன்டா. ஓகே, ஏதோ ரேப் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு, அதுவும் தாண்டா பண்ணுவேன், என்ன மேலே கை பட்டுச்சு கீழே கட்டு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லுவான். இந்த சைடு அந்த ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஹேண்டை கொண்டு போய் அவனோட இதில் இதை முன்ன பத்திரமா பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மறைச்சிட்டே ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் தான், சரி நான் இவனே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக்கும், சரிம்மா நானும் பண்ணிக்கிறேன், மூஞ்சி அப்படி வைக்காதீங்க, முன்னே ஏந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜங்குக்கு சொல்லுவான். அந்த பக்கம் பேக் ஹேண்டுக்கும் காய்க்கும் ஒன்றுமே புரியாது, அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சயின்ஸ் இவங்க 2 பேருமே வந்துட்டு அந்த மேரேஜுக்கு ஒத்துருப்பாங்களா, அவங்க 2 பேர்த்துக்கும் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஸோ அங்கே வந்துட்டு அந்த ஃபாதர் வருவாங்க, வந்ததுக்கப்புறம் ரிங்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, கிஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த சைடு, ஐயோ போய் இந்த முறை கட்டிக்கல என்னால் கிஸ் தர முடியாது, இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைடில் கிஸ் பண்ணி அப்படியே தூக்கி போடுவான் ஜிமின்னு.
இந்த சைடு ஜங்குக்கு தான் இந்த மோர்கட்டிக்கு என்னாலே கிஸ் பண்ண முடியாது இந்த சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவன் பண்ணுவான், தூக்கி போடுவான். நாங்கள் கிஸ் பண்ணி வச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அங்கே இருக்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க கெஸ்ட்டு எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. இந்த சைடு ஜிக்குக்குன்னு தனியாக வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்கடா. ஸோ அவங்க தான் இவங்க வந்துடுவாங்க. அங்கே ஜங்குக்கோட அம்மா அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஜிமினோட டேடும் அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. இந்த சைடு ஜிக்குக்கு 2 பேருமே அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் காரில் வந்துட்டுருப்பாங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்துட்டு இந்த சைடு விண்டோ பக்கம் திரும்பி டேர்ன் பண்ணி உட்காந்துருப்பான். அந்த சைடு ஜங்குக்கு ஜிமின் என்ன பண்ணுவான், அந்த சைடு விண்டோ பக்கம் திரும்பி டேர்ன் பண்ணி உட்காந்துருப்பான். இப்படியே வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டும் வந்திருக்கும். அது வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு நல்ல பெரிய மேன்ஷன் தான், பார்க்க அழகா இருக்குது அந்த ஹவுஸு. அப்படி சொல்லிட்டு கார் அந்த கேட் ஓப்பன் பண்ணதை கட்டி உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஜிமின் தான் அப்படியே பார்ப்பான். இந்த சைடு ஜங்குக்கும் பார்ப்பான். ஆத்தாக்காரி நல்லா தான் வீடு வாங்கி கொடுத்துருக்கா. ஆனால் என்ன, எனக்கு வாழ்க்கை துணைன்னு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தது தான். ஐயோ, நான் என்னென்னலாம் கனவு கண்டுட்டு வந்தேன். இன்றைக்கி நைட்டு வச்சு வச்சு பண்ணணும். என்ன பண்ணுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவான், புலம்பிகிட்டே அப்படியே வந்துட்டு அவனோட லக்கேஜ் எடுப்பான். பார்த்துட்டு ஜிமினை பார்த்துட்டு அப்படின்ட்டு போவான். இந்த சைடு ஜிமின் தான் அவனும் அதே மாதிரி தான் புலம்பிட்டு அவனோட லக்கேஜ் எடுத்துக்கிட்டு சரி 2 பேருமே டோர் போய் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க. உள்ளே போய் பார்த்தா ஜீக்குக்கோட 2 பிக்கும் அப்படியே அந்த ஹால்லேயே அவ்வளோ பெருசாக பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவங்க எப்படா இந்த மாதிரி பிக்கெல்லாம் எடுத்தாங்கன்னு. ஸோ அந்த பிக்கு என்னான்ட்டு உங்களுக்கு சொல்லட்டுமாடா. அந்த பிக்கு வந்து இந்த ஜிமின் வந்து ஜங்குக்கு வந்து அவார்டு கொடுத்துருப்பான்ல, அந்த டைமில் வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து ரேம்பேக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டைமில் வந்துட்டு அந்த பிக்கு எடுத்திருப்பாங்க. அந்த பிக்கு தான் இப்போ அங்கே அந்த ஹால்லே பெருசாக இருக்குது. இந்த சைடு ஜிக்குக்கு 2 பேரும் பார்த்துட்டு இதை போய் ஃபோட்டோ பிடிச்சி கொண்டு வந்து இங்கே மாட்டியிருக்கீங்க. நல்ல திஷ்டி பொம்மையாட்ட நல்லா தான் இருக்குது பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் மறைப்பான். என்னடா மறைக்கிற, என்ன மறைக்கிற பே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே மேலே ரூமுக்கு தான் போவாங்க. அங்கே பார்த்தா நிறைய ரூம்ஸ் இருக்கும்டா, ஆனால் அங்கே ஒரு ரூம் மட்டும்தான் ஓப்பன் இருக்கும். இந்த சைடு ஜிமின் ஒன்றும் குழப்பமாக என்ன பண்ணிவிட்டு சரி எல்லா ரூம் லாக் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் பண்ண முடியலன்னு அந்த ஒரு ரூமுக்கு தான் போவான். இந்த சைடு ஜங்குக்கும் அதே மாதிரி தான் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த ஒரு ரூமுக்கு தான் போவான். உள்ளே போய் பார்த்தா அந்த ரூமே அவ்வளோ அழகாக பலூன்ஸ் எல்லாம் ரெட் பலூன், ஒயிட் பலூன், அப்புறமேட்டு பிங்க் பலூன் 3 கலந்த மாதிரி எல்லாம் அந்த ரூம் ஃபுல்லாக இருக்குது. அந்த பெட்டில் வந்து ஒயிட் பெட்டுடா. ஸோ அதில் வந்து ரெட் கலர் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே ஹார்ட் மாதிரி விட்டு அம்பு விட்டு இந்த சைடு ஜேகே, இந்த சைடு ஜிமின் ஜேகே ஜேஎம் அப்படின்னு போட்ட மாதிரி இருக்குது. இந்த சைடு அப்படியே சுற்றி ஜிமின் தான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்க்க ஃபுல்லாக கேண்டில் லைட்லாம் ஏற்றி பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது ரூம் பார்க்க. இந்த சைடு ஜங்குக்கும் அதெல்லாம் பார்க்குறான். அப்படியே பார்த்துட்டு அப்படியே வாலில் போய் பார்க்குறான். அங்கே ஜிமினோட ஃபோட்டோ இருக்குது. இந்த சைடு ஜங்குக்கு "ஆத்தா பேய்" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே திரும்பி பார்ப்பான். பார்த்தா அங்கே ஜிமினோட பிக்கு மட்டும்தான் இருக்கும். ஜிமின் அப்படியே முறைப்பான். "என்னடா முறைக்கிற, என்ன முறைக்கிற, எதுக்கு அதை பார்த்தாவே பயமாத்தாண்டா இருக்குது." அது சொன்ன மாதிரி அது ஃபோட்டோ, நான் ரியலாகவே பேயை தான் கூட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லுவான். இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே டேர்ன் பண்ணி இந்த சைடு பார்த்தா அந்த சைடு வாலில் ஜங்குக்கோட பிக்கு இருக்கும். பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு போவான். இந்த சைடு என்ன பிசாசா அப்படின்ட்டு டேர்ன் பண்ணி பார்த்தா அங்கே ஜங்குக்கோட பிக்கு அழகாக அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்த மாதிரி ஷிட் பண்ண மாதிரி பிக் இருக்கும். "ஏய் பாருடா பாரு, அப்படியே கிங்கு மாதிரி எவ்வளோ அழகாக மாசாக உட்காந்துருக்கேன்னு பிசாசுங்கிற அது ஃபோட்டோவில் இருக்குது. சரி போன்னு விட்டுடலாம், நான் தான் ரியல் பிசாசை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேனே" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின்னு சொல்லுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான் குட்டி கொஞ்சம் பேச்சாடா பேசுகிற உன்னை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போவான். அந்த சைடு ஜிம்மி தான் "ஏய் எங்கே கிட்ட வர, கட் பண்ணி விட்டுருவேன், இங்கே பாரு இங்கே எந்த ரூமும் ஓப்பன் இல்லை, போனால் போதுன்னு இந்த ரூம்குள்ளே ஒன்று விட்டுருக்கேன், அங்கே பாரு சோபா இருக்குது, அங்கே போய் படுற" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜிம்மின்னு என்ன பண்ணுவான், அந்த பெட்டில் போயிட்டு உட்கார போவான். இந்த சைடு ஜங்குக்கு தான் "ஏய் இன்னும் உனக்கு மட்டும்தான் இந்த பெட்டு சொந்தமா என்ன, எனக்கு இந்த பெட்டு சொந்தம்னான்னு" சொல்லிட்டு அவனும் வருவான். ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பார்ட் போட பார்க்குறேன். ஓகேவா? ஓகே டாட்டா, பாய் பாய்.